ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அடுத்தடுத்து ரயில்வேல இருந்து என்னென்ன எக்ஸாம்ஸுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க, இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, இதோட சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, இந்த எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு எப்ப இருந்து படிக்க ஆரம்பிக்கணும், அடுத்த என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க, குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க, இதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ இந்த கேலண்டர் பாத்தீங்கன்னா ரயில்வேல இருந்து அபிஷியலா ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண கேலண்டர் தான். ரயில்வேல இருந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நடத்தின என்டிபிசியோட கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான ரிசல்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணி அதுக்கான டிவி வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா நீங்க எழுதின என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 1 ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணி சிபிடி 2க்கான எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஜூன் 20ஆம் தேதியோட நீங்க கம்ப்ளீட் பண்ண என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 1க்கான ஆன்சர் கீ வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. ஒன்ஸ் இதோட ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூடிய சீக்கிரத்துல சிபிடி 1ஓட ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ரிசல்ட் வந்த ஒரு 10 or 20 டேஸ்ல பாத்தீங்கன்னா சிபிடி 2க்கான எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி குரூப் டி ஜென் நம்பர் 8 2024க்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதனால ரிசல்ட் வந்து பெண்டிங்ல இருந்துச்சு. ஸோ கூடிய சீக்கிரத்துல லாஸ்டா நீங்க எழுதின ஜென் நம்பர் 8 2024க்கான குரூப் டியோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இதோட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதும் உங்களுக்கு அடுத்து நீங்க இப்ப அப்ளை பண்ணிருக்க ஜென் நம்பர் 8 2025 ஆர்ஆர்பி குரூப் டிக்கான 8/20/25க்கான எக்ஸாம் டேட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட்ல கன்ஃபார்மா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2026ல என்னென்ன எக்ஸாம்ஸுக்கெல்லாம் நாங்க நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத லாஸ்ட் இயரே ரயில்வேல இருந்து ஒரு கேலண்டரா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த கேலண்டர்ல சொன்னபடி பாத்தீங்கன்னா ஏஎல்பியோட நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. அதே மாதிரி ஏப்ரல் டு ஜூன்ல டெக்னீஷியனுக்கான நோட்டிபிகேஷனும் செக்ஷன் கண்ட்ரோலருக்கான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுபடி பாத்தீங்கன்னா செக்ஷன் கண்ட்ரோலருக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸுக்கான நோட்டிபிகேஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஜூலை டு செப்டம்பர்ல ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிபிகேஷன், பாராமெடிக்கலுக்கான நோட்டிபிகேஷன், நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ்ன்னு சொல்லக்கூடிய என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 பேப்பருக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 2 நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி என்டிபிசி பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் 2 பேருக்குமே காமனா ஒரே நோட்டிபிகேஷனா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு 2 நோட்டிபிகேஷன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா ஒரு 2 ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு தனியா அண்டர் கிராஜுவேட்டுக்கு தனியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜூலை டு செப்டம்பருக்குள்ள எப்பனாலுமே, ஏன்னா இப்போ ஜூன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆக போகுது இன்னொரு 3 டேஸ்ல. ஜூலை டு செப்டம்பருக்குள்ள உங்களுக்கு என்டிபிசி கிராஜுவேட்டோட நோட்டிபிகேஷனும் இருக்கும், அண்டர் கிராஜுவேட்டோட நோட்டிபிகேஷனும் இருக்கும். அப்போ ஜூலை மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க எந்த டேட்ல நோட்டிபிகேஷன் வரும்னு. அப்ப இந்த கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கு நீங்க ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்க அண்டர் கிராஜுவேட் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் அக்டோபர் டு டிசம்பர்ல பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ்க்கான நோட்டிபிகேஷனும் ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நியூ ரெக்ரூட்மெண்ட் வந்து நடக்கும். இது வந்து அபிஷியலா ரயில்வேல இருந்து லாஸ்ட் இயர் டிசம்பர்ல கொடுத்த கேலண்டர். ஓகேவா? அதனால இந்த நோட்டிபிகேஷனுக்கு நீங்க வெயிட் பண்ணாம இப்பதான் நீங்க காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட் இல்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா முன்னாடி மாதிரி இல்ல. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா 2016 நோட்டிபிகேஷன், அதுக்கப்புறமா இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்த நோட்டிபிகேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது ப்ரீவியஸா கட் ஆஃப் ஒரு 65 இருந்துச்சு, 70 இருந்துச்சு. இந்த ரேஞ்சில நாம எடுத்தா போதும் உங்க கூடிய மைண்ட் செட்ல ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ காம்படிஷன் ஹெவி ஆகிருச்சு. உங்களோட டார்கெட் பாத்தீங்க அப்படின்னா 100க்கு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா 85 to 90 இந்த ரேஞ்சில நான் ஸ்கோர் பண்ணுவேன், நான் டாப்பரா செலக்ட் ஆகுவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு எய்ம்ல நீங்க படிச்சா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ ரயில்வே பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பான சிலபஸ், டஃப்பான கொஸ்டின்ஸ் எதுவுமே கேட்கறது கிடையாது.
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ பேங்கிங் வந்து நீங்க 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷமாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ப்ரிலிம்ஸ் கூட கிளியர் பண்ணாம இருப்பாங்க. அடுத்து ப்ரிலிம்ஸ் மட்டும் கிளியர் பண்ணுவாங்க. அடுத்து மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மார்க்ல ஒரு 5 மார்க் 10 மார்க் 0.25 இல்ல இன்டர்வியூல போயிட்டு மார்க்கை விட்டுட்டு இருப்பீங்க. சோ அப்படி பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க மேக்ஸ் ரீசனிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பேங்கிங்கோட மெயின்ஸ் பேப்பரோட மேக்ஸை விட இங்க ரயில்வேயோட மேக்ஸ் வந்து ஈஸியா தான் இருக்கும். ரீசனிங்கும் ஈஸியா தான் இருக்கும். இப்போ பேங்கிங்கோட மெயின்ஸோட ரீசனிங் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பசில்ஸ், அதுக்கப்புறம் இன்புட் அவுட்புட் கொஸ்டின்ஸ் எல்லாமே டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். கேட் லெவல்ல இருக்கும். பட் ரயில்வேயோடது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்டான பிராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா ரயில்வே எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா அங்க ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. சோ எக்ஸ்ட்ரா இங்க வந்து மேக்ஸ் ரீசனிங் நீங்க வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணுவீங்க அப்படின்னா ரயில்வே எக்ஸாம்ஸும் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, எல்லாத்துலயுமே காம்படிஷன் இருக்கதான் செய்யுது. ஆனா நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ஸுக்கு இன்னுமே படிக்க ஆரம்பிக்கல. ஓகே, முன்னாடி இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல. நிறைய பேருக்கு கொஞ்சம் அவேர்னஸ் வந்துருச்சு. ரயில்வே எக்ஸாம்ஸ் வந்து படிக்கிறீங்க. ஆனா இன்னுமே நீங்க என்ன பண்ணணும்? என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குங்கிறத பார்த்து படிக்கணும். இப்ப நீங்க காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்க கையில ஏதாவது ஒரு டிகிரி இருக்கும். அப்ப நீங்க வரக்கூடிய என்டிபிசியோட கிராஜுவேட்டும் எழுதலாம், அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமும் எழுதலாம். அதே மாதிரி குரூப் டி எக்ஸாமும் எழுதலாம். இல்ல மேடம், இப்பதான் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கேன். நான் என்ன எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து குரூப் டி எக்ஸாம் எழுதலாம். ஓகே, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரி என்டிபிசியோட யூஜி எக்ஸாம் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமும் நீங்க எழுதலாம். இதோட சிலபஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம காலேஜ்ல போய் படிக்கிற நாலேஜ வச்சுதான் நாம இங்க சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு இல்ல. நீங்க ஸ்கூல் டேஸ்ல என்ன படிச்சீங்களோ அதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான சிலபஸ். ஸ்கூல் டேஸ்ல நாம 6th இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் 10th வரைக்கும் சோசியல்ல என்ன படிச்சோமோ அதுதான் ஜெனரல் அவேர்னஸ். ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி, அதுக்கப்புறம் டெய்லி நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர், கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ் இது மட்டும் படிச்சீங்கன்னா இதுதான் ஜெனரல் அவேர்னஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல நம்ம படிச்ச நம்பர் சிஸ்டம்ல இருந்து லாஸ்டா நம்ம 10th முடிச்ச ஜாமெட்ரி வரைக்கும் உங்களுக்கு டாபிக்ஸ் வந்து இருக்கும் மேக்ஸ். ஓகே, நம்பர் சிஸ்டம், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இருக்க எல்லாத்தையும் விட ஈஸியான செக்ஷன் இதுதான். அப்போ 3 சிலபஸ் தான். ஒன்னு வந்து ரீசனிங், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ், அடுத்து வந்து ஜெனரல் அவேர்னஸ். ரீசனிங் கீழே பாத்தீங்கன்னா ஒரு 20 டாபிக் மேக்சிமமா பாத்தீங்கன்னா சப் டாபிக் எல்லாம் சேர்த்து 20 இருக்கும். மேக்ஸ் கீழே சப் டாபிக் எல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா ஒரு 15ல இருந்து 20 வரும். அரித்மெட்டிக் மேக்ஸ், அட்வான்ஸ் மேக்ஸ்ன்னு எல்லாம் சேர்த்து நம்ம சப் டாபிக் எல்லாம் பார்த்தோம்னா 20. மினிமமா பாத்தீங்கன்னா ஒரு 10 ஒரு 15 டாபிக் வரும். ஓகேவா? ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இத மட்டும் நீங்க வந்து தெளிவா அந்த டாபிக் என்னென்ன டாபிக் ஒவ்வொரு பாடத்துல இருக்கு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருக்குங்கிறத படிச்சுட்டு அதுக்கு வந்து ரிப்பீட்டட் பிராக்டிஸ் வந்து வேணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா பிராக்டிஸுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப கூட பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல குரூப் டி எக்ஸாம் வருது. அதுக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் கொடுக்கறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட பேட்டர்னை தான் அப்படியே ரிவிஷனா கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா அதுதான் அதுக்குள்ள என்னென்ன கொஸ்டின் வருதோ அந்த கான்செப்டை வச்சுதான் அடுத்தடுத்த வருஷத்துக்கு வரும். இப்போ ஆகஸ்ட்ல உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கு கடைசியா குரூப் டில நடந்த 101 ஷிஃப்டையும் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ரிவிஷன் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த 101 ஷிஃப்டையும் ரிவிஷன் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வந்துடும். அதுக்குதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சிலபஸை முடிக்கணும். சிலபஸ் முடிக்காம டைரக்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணோம்னா எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும். அப்போ சிலபஸை முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும். சிலபஸ் முடிக்கிறது எதுக்காகனா இதுதான் சிலபஸ், இந்தந்த டாபிக் வரும், இந்தந்த கான்செப்ட் படி கொஸ்டினை சால்வ் பண்ணணுங்கிறது தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுக்காக அப்படின்னா ஷஃபிள் பண்ணி எல்லா கொஸ்டின்ஸும் இருக்கு அப்படின்னா இதுதான் இந்த கான்செப்ட் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா, அப்ப இதை எவ்வளவு இதுக்குள்ள நம்மளால ஸ்பீடா பண்ண முடியுது, எந்தெந்த டாபிக்லாம் ஓரளவுக்கு நம்மளால வந்து கான்செப்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ண முடியுதுங்கிறதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அது போக ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அப்புறம் 3வது பாத்தீங்கன்னா டெஸ்ட். நீங்க எழுத போறது ஆன்லைன் எக்ஸாம். நீங்க எத்தனை வருஷமா உட்காந்து எக்ஸாம் படிச்சாலும் சரி 1.5 மணி நேரத்துல நீங்க எப்படி பெஸ்டா எக்ஸாம் கொடுக்குறீங்களோ அதை வச்சுதான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் வந்து இருக்கும். அப்ப அந்த 1.5 மணி நேரத்துல நாம இவ்வளோ நாள் வரைக்கும் படிச்சத அவங்க கேட்கிற அந்த 100 கொஸ்டினுக்கு பெர்ஃபெக்டா 100% நம்ம வந்து அக்யூரசியோட ஆன்சர் பண்ணணும்.
அப்படி பண்றதுக்கு நாம பிராக்டிஸ் பண்றது தான் டெஸ்ட். ஓகேவா? அப்ப எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து டெஸ்ட் எடுக்கிறோமோ அதை எடுக்க எடுக்க எங்கெங்க வீக்கா இருக்கும், எது நம்மளோட ஸ்ட்ராங் ஏரியாஸ், எதை இம்ப்ரூவ் பண்ணணுங்கக்கூடிய எல்லா ஐடியாவுமே கிடைக்கும். சோ அப்போ இந்த 3வது ஸ்டெப் டெஸ்ட். இதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுக்கும்போது மார்க் கம்மியா தான் வரும். அடுத்து டெஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்து இம்ப்ரூவ் பண்ண நம்ம வந்து அந்த 85 to 90க்கு மேலேயே நம்ம வந்து என்ன பண்ணிரலாம், ஸ்கோரை வந்து அச்சீவ் பண்ணிரலாம். சோ நீங்க இப்போ பிகினரா இருந்தாலும் சரி, இல்ல அடுத்து ஆகஸ்ட்ல வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம் படிச்சாலும் சரி, கரெக்ட்டா உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த டைம்ல பெர்ஃபெக்ட்டா படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த நோட்டிபிகேஷன் மட்டும் இல்ல. ஏற்கனவே ரயில்வேல இருந்து சொல்லிட்டாங்க. எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா ரயில்வேக்கான நோட்டிபிகேஷன் நாங்க ரிலீஸ் பண்ணுவோம்னு. எப்படி பேங்க் எக்ஸாம் வந்து எவ்ரி இயர் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்களோ, எஸ்எஸ்சில இருந்து எப்படி ரிலீஸ் பண்றாங்களோ, அதே மாதிரி ரயில்வேல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த எக்ஸாம்ஸுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த ஜூலை டு செப்டம்பருக்குள்ள, ஓகே, ஜூலைல நாம எதிர்பார்க்கலாம், இல்ல ஆகஸ்டுக்குள்ள கூட நாம வந்து என்ன பார்க்கலாம், என்டிபிசி அண்ட் குரூப் டிக்கான அடுத்த நோட்டிபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். சோ இப்ப இருக்கக்கூடிய டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி பெர்ஃபெக்ட்டா ஒரு டாப்பரா செலக்ட் ஆகணும் அப்படின்னு எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க. ஓகே. நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, பண்ற தப்பு என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி, லாஸ்ட்டா ரயில்வேல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம், அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம், அதுக்கு அந்த டைம்லயே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்டார்டிங்ல கேட்கிற கொஸ்டின் ரயில்வேல இருந்து நோட்டிபிகேஷன் வருமா மேம் அப்படின்னு கேட்பாங்க. நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸாம் டேட் எப்ப இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு எக்ஸாம் டேட் வந்ததுக்கு அப்புறம் சிபிடி 1 எப்ப நடக்கும்னு கேட்பாங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கான கட் ஆஃப் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் என்னன்னு கேட்பாங்க. சோ அடுத்து என்னன்னு நம்ம கொஸ்டின் கேட்காம கரெக்டா நோட்டிபிகேஷன் எப்ப வரும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சோ இப்போ இருந்து நாம வந்து பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நோட்டிபிகேஷன் எப்ப வரும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரியே கேட்டுட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இல்லாம நான் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய நோட்டிபிகேஷன்லயே உள்ள போகணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இன்னையில இருந்து படிக்க ஆரம்பிங்க. இப்போ நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரா இருந்தாலும் சரி, இப்பதான் மேம் நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், சோ இனிதான் நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்க போறேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ரயில்வே தான் உங்களோட எய்மா இருக்கு அப்படின்னா இப்பவே படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? சோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இந்த ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் கொடுத்துட்டு இந்த கோர்ஸ்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இதுல சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ், டெஸ்ட்னு எல்லாமே இதுல வந்து கவர் பண்ணிருவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இதுல கொடுத்துருக்கோம். இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்துருப்போம். எந்த டைம்னாலும் நீங்க கிளாஸஸ் வந்து பாத்துக்கலாம். நீங்க காலேஜ் போயிட்டு இருந்தாலும் சரி, ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டே காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல தான் படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சோ எந்த டைம்னாலுமே கிளாஸஸ் பாக்குற மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுத்துருப்போம். இப்போ குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட்ல வர்றதுனால ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் முன்னாடியும் ஒரு ரிவிஷன் லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போவோம். இப்ப குரூப் டிக்கான லைவ் கிளாஸும் வந்து ஆல் இன் ஒன்ல போய்கிட்டு இருக்கு. காலையில பாத்தீங்கன்னா 9:30ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 11:30 வரைக்குமே லைவ் வந்து போய்கிட்டு இருக்கும். லைவ்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணணும், எந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எந்த கொஸ்டினை லாஸ்ட் அட்டன் பண்ணணும், ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும், யூனிட் டிஜிட் வச்சு மட்டும் எப்படி ஆன்சர் பண்ணணும்ங்க கூடிய எல்லா இதுவுமே இந்த லைவ் கிளாஸ்ல வந்து நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே. சோ குரூப் டிக்கான இந்த 75 டேஸோட லைவ் கிளாஸஸ வந்து அடுத்து குரூப் டி எக்ஸாம் போற ஸ்டூடெண்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஈவினிங் 6 பாத்தீங்க அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஓகே. லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே. ஈவினிங் 6 வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து ஓபன் ஆகிரும். சோ இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம கொடுக்கக்கூடிய ஓல்டு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இப்போ ரீசெண்டா நம்ம ஆப்ல பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500. ஓகேவா? சோ இன்னைக்கு லைஃப் டைம் வேலிடிட்டில ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம். நீங்க 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்கமிங்ல வரக்கூடிய என்டிபிசி படிச்சாலும் சரி, குரூப் டி படிச்சாலும் சரி, எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சாலும் சரி, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டோம். கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். ஓகேவா? சோ ஒரு டைம் நீங்க 1999 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி ஆல் இன் ஒன்னுக்கு 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ண வேண்டாம். 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் டெய்லி பேசிஸ்ல நான் படிச்சுட்டு கரண்ட் அஃபேருக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1000 பே பண்ண வேண்டாம்.
499 பே பண்ணி நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கு 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு குரூப் டியோட மெகா லைவ் டெஸ்ட் நடக்கிறதுனால குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் 600க்கும் மேற்பட்ட டெஸ்ட் வந்து இதுல கொடுத்துருப்போம். டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. NTPC CBD 2 எக்ஸாம் போக போறேன் மேடம், CBD 1 முடிச்சிட்டேன், CBD 2க்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ரயில்வே SSCக்கு என் கையில எந்த மெட்டீரியலுமே இல்லங்கிற ஸ்டூடெண்ட் இபுக் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 1000 இல்ல 499. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து லைஃப் டைமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 2500 பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் லைஃப் டைமுக்கே 1999 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயருக்கு 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து 28/6/2026 நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் CN மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டி டெஸ்ட்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. இன்னைக்கு குரூப் டி டெஸ்ட்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கனாலே ரயில்வே SSC பேங்க் எக்ஸாம்னு எந்த எக்ஸாம்னாலும் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட் இங்க வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் வாய்ப்பும் வயசும் போச்சு அப்படின்னா திருப்பி கிடைக்காது. ஓகேவா? சோ கிடைக்கும் போதே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். சரி மேடம் நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்ட்டு வெறுமனே அப்ளை பண்ணிட்டு மட்டும் சும்மா இருக்க கூடாது. நீங்க எழுத போறது காம்படிட்டிவ் எக்ஸாம். இங்க காம்படிஷன் அதிகமா தான் இருக்கும். சோ படிச்சுட்டு தெளிவா பிராக்டிஸ் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். சோ முன்னாடியாவது ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு புக்கு யார்கிட்டயாவது தேடி பிடிச்சுதான் புக்கை வாங்கி படிக்கணும். இப்ப எல்லா சோர்ஸுமே கையில இருக்கு. ஓகேவா? சோ போன்ல எல்லா சோர்ஸுமே கையில இருக்கு. டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்களா? ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு படிக்கிறதுக்கு என்ன ஆப்போ அது மட்டும் வச்சுக்கோங்க. மத்தபடி தேவையில்லாம யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ் பாக்குறதோ இல்ல இன்ஸ்டால போயிட்டு ஒரு ரீல்ஸ் உட்காந்து பாக்குறதோ தேவையில்லாம வேற ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சுட்டு நீங்களா உட்காந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கதோ அந்த மாதிரி பார்க்காதீங்க. எந்த அளவுக்கு இந்த போன் வந்து நல்லது இருக்கோ அதை விட பல மடங்கு இதுல கெட்டதும் இருக்கு. ஓகேவா? ஏன்னா இப்ப இன்ஸ்டாகிராமுக்குள்ள எல்லாம் சில பேர் போறாங்க, எதுக்கு போனை எடுக்கிறாங்க, எடுத்துட்டு என்ன போன்ல தேட வந்தோன்னு தெரியாம இன்ஸ்டால ஒரு ரீல்ஸை பார்த்து அப்படி இன்ஸ்டாகிராமுக்குள்ளே மூழ்கிடுறாங்க. யூடியூப்லயும் அதே மாதிரிதான். போனை எதுக்காவது எடுத்திருப்பாங்க, போன்ல ஏதாவது முக்கியமான டேட்டா எடுக்கிறதுக்கு எடுத்திருப்பாங்க. ஆனா 1/2 மணி நேரம் தேவையில்லாம யூடியூப் ஷார்ட்ஸ்ல போய் டைம் வேஸ்ட் பண்ணிட வேண்டியது. இல்ல படிச்சிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு டவுட் வரும் அவங்களுக்கு, இந்த சம்முக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னு அதை பார்க்க வருவாங்க. அந்த ஆன்சரை பார்க்க வந்துட்டு அந்த ஆன்சரை பார்க்கறத தவிர மீதி எல்லா கண்டென்ட்டையும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. தேவையில்லாம அந்த அட்ராக்ட் பண்ணக்கூடிய எது ரொம்ப அட்ராக்ட் பண்ணுதோ அதுல ஒண்ணுமே இருக்காது. ஓகேவா? சோ அதனால நமக்கு வந்து இப்போ தேவையில்லாம ஒரு ரீல்ஸ் பாக்குறதுலயோ ஒரு ஷார்ட்ஸ் பாக்குறதுலயோ நமக்கு டைம் வேஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதால நமக்கு எந்த யூஸுமே கிடையாது. தேவையில்லாம அதை பாக்குறதுனால ஒரு நம்ம ரொம்ப படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறோம் அப்படின்னா அந்த டைம்ல ஒரு சின்ன காமெடி வீடியோ பார்க்கலாம். ஆனா நாள் ஃபுல்லா உட்காந்து இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபியூச்சரோட நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. 18 20 வயசெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம்னா திருப்பி அந்த வயசுக்குலாம் வர முடியாது. அந்த வயசு மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு இதுவும் பின்னாடி கிடைக்காது. ஏன்னா பின்னாடி வயசு வரும்போது நிறைய கமிட்மெண்ட்ஸ் வரும். 20 25 வயசுக்கு மேலேயே பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆகும், குழந்தைங்க வருவாங்க, நமக்கு ஒரு ஃபேமிலி ஆகும், நம்மளை டிபெண்ட் பண்ணி நிறைய பேர் இருப்பாங்க. அதே 18 20 வயசுல நம்ம தான் நம்ம பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருப்போம் காலேஜ் படிக்கும்போது. அதனால உங்களுக்கு அந்த கமிட்மெண்ட்ஸ் அந்த ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத வயசுலயே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சு ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஒன்ஸ் 20 வயசெல்லாம் தாண்டி 22 25 எல்லாம் தாண்டிட்டோம் அப்படின்னா நாள் போறதே தெரியாது. டக்குன்னு 35 37 வயசுலாம் ஆகிரும். ஓகேவா? அதனால அந்த 18 20 வயசை வேஸ்ட் பண்ணாம காலேஜ் படிக்கும் போதே கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ படிங்க, படிச்சா உங்களுக்கு தான் நல்லது. படிச்சாதான் இங்க போஸ்டிங் வாங்க முடியும். மத்தபடி நம்ம சினிமால மட்டும் தான் நடக்கும். ஒரே நாள் நைட்ல வந்து காலேஜ்ல வந்து ரவுடியா சுத்திட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா அந்த அடுத்த ஒரு கம்பெனி வச்சு அந்த கம்பெனியோட MD ஆயிருவாங்க. இல்ல சினிமா எடுத்து சினிமால பெரிய அங்கேயும் காம்படிஷன் இருக்கும். போன உடனே நமக்கு டைரக்டரோ ஹீரோ போஸ்டே தரமாட்டாங்க. உடனே பெரிய ஆளாக்கி காட்டிடுவாங்க. அது சினிமா. 3 மணி நேரம் படம்னா 3 மணி நேரத்துல ஹீரோவை ஜெயிக்க வைக்கணும். இது லைஃப். சோ
நம்ம வந்து எவ்வளோ எஃபோர்ட் போடுறோமோ, இங்க வந்து படிச்சாதான் ஹீரோ, படிக்கலன்னா இங்க 0. ஓகேவா? அதனால படிங்க, படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். கரெக்ட்டா எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணுங்க. இப்ப இருந்து நான் ரயில்வே எக்ஸாம் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஆஃபர் பிரைஸ்லயே ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆகஸ்ட்ல குரூப் டி எக்ஸாம் வருது. இதுவரைக்கும் படிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் கடைசியா நாம குடுக்குற லைவ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ மட்டுமாவது பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிரலாம். எந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஆஃபர் பத்தின இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ எவ்ரிஒன்.